அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தீங்கன்னா, முன்னாள் வெளியுறவுச் செயலர் உட்பட 4 பேர் மாநிலங்களவை நியமன எம்பிக்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா, உஜ்வல் நிகம், சதானந்தன் மற்றும் மீனாட்சி அப்படிங்கிற இந்த 4 பேர வந்து குடியரசுத் தலைவர் நியமன எம்பிக்களாக மாநிலங்களவையில சேர்த்திருக்கார். சரியா? நமக்கு தெரியும். ராஜ்யசபால 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? 12 பேர் ராஜ்யசபால நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க. சரியா? இந்த 12 பேர்ல 4 பேர் தான் இப்ப வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நியமனம் செஞ்சிருக்காங்க. என்ன ஆர்டிகலுக்கு கீழ இவங்கள நியமனம் செஞ்சிருக்காங்க? கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்டையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, ஓகேங்களா? ராஜ்யசபாவுக்கு உறுப்பினர்கள நியமனம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நம்ம எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம்னா, ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம். கரெக்டா? அதே மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட் எந்த ஆர்டிகலுக்கு கீழ நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 80 சப்கிளாஸ் 1A அந்த ஆர்டிகலும், ஆர்டிகல் 80 சப்கிளாஸ் 3 அப்படிங்கிற இந்த ஆர்டிகல், இந்த ரெண்டும் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த நியமன உறுப்பினர்களை நியமனம் செய்றாங்க. ஆர்டிகல் 1A என்ன சொல்லுதுன்னா, 12 பேரை நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லுது. ஆர்டிகல் 80 சப்கிளாஸ் 3 வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த நாமினேட் பண்ணக்கூடிய ஆட்கள் எந்த துறைகள்ல இருந்து வரணும்? லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், அடுத்தது சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த 4 கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம என்ன பண்றோம்? நியமனம் பண்றோம் இல்லையா? அவங்கள தான் தேர்ந்தெடுத்து நியமனம் பண்றோம். லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், சோசியல் சர்வீஸ். ஓகேவா? இந்த 2 ஆர்டிகளும் இத பத்தி தான் நமக்கு பேசுது. சரியா? 4 பேரை வந்து மாநிலங்களவையோட நியமன எம்பிக்களாக கொண்டு வந்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படியே மேபி கூட கேட்கலாம். சரியா? அடுத்தது ஆசிரியம் கல்வெட்டுகள் கண்டெடுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல கூக்குர் அப்படிங்கிற இந்த பகுதியில ஆசிரியம் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சரியா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஆசிரியம் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 100க்கும் குறைவான ஆசிரியம் கல்வெட்டுகள் தான் இருக்கு. இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா, தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அதிகப்படியான ஆசிரியம் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை மேபி கேட்கலாம். சரிங்களா? அப்படி கேட்கிறப்ப அதுக்கு சரியான பதில் என்ன இருக்கும் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறதா சரியாக இருக்கும். சரியா? தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அதிகமான ஆசிரியம் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதற்கு பதில் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறது தான் பதில். சரியா? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா சாரி அடுத்ததா பார்த்தோம்னா இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாரி பெருக்கி வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்கவினை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பொருள் வரும் வழிகளை பெருக செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இன்கம் வரக்கூடிய வழிகளை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதனால வரக்கூடிய இடையூறுகளை வந்து அந்த இன்டர்ஃபரன்சஸ், அந்த டிஃபிகல்டிஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு செயல் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. திருக்குறள் எண் 512 அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்துல. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் வந்து ஒரு புதிய நடைமுறைய அரசு மருத்துவமனைகள்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன நடைமுறை அப்படின்னா, நம்ம நோய்களுக்கெல்லாம் வந்து பரிசோதனை செய்ய போவோம். கரெக்டா? நோய்களுக்கு பரிசோதனை செய்ய போறப்ப நமக்கு காய்ச்சல், தலைவலி எல்லாம் இருக்கப்ப அதுக்கு உண்டான ஒரு டயக்னோசிஸ் தான் அரசு மருத்துவமனைகள்ல பண்ணுவாங்க. பொதுவாகவே மருத்துவமனைகள்ல அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த கொரோனா வைரஸ், இன்ஃபுளுயன்சா இந்த மாதிரியான நோய் தொற்றுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அதனுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? சிம்டம்ஸ் ஒரே மாதிரிதான், ஆனா ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமா நம்ம டெஸ்டிங்க பண்ணி அதுக்கு ஏத்த இந்த டிசீஸ் தான் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டயக்னோசிஸ் பண்ணணும். இதனால காலதாமதம் ஏற்படுது. அதனால தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன், மருத்துவ பணிகள் கழகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மல்டிபிளெக்ஸ் RT-PCR அப்படிங்கிற உபகரணங்களை வாங்கியிருக்காங்க. சரியா? மல்டிபிளெக்ஸ் RT-PCR அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?
ஆர்டிபிசிஆர் அப்படின்னா ரியல் டைம் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர்டிபிசிஆர் அப்படின்னா ரியல் டைம் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மல்டிப்ளெக்ஸ் ஆர்டிபிசிஆர் மூலயமா என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு டெஸ்ட் பண்ணாலே நமக்கு 5 நோய்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இன்ஃப்ளூயன்ஸா, ஏபி, கொரோனா வைரஸ் இருக்கா அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆர்எஸ்வி அப்படின்னு சொல்லுவாங்க, நுரையீரல் பாதிப்பு, அதுவுமே ஏபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? சோ இந்த ஆர்எஸ்வி அப்படிங்கிற நோய் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கறத நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணாலே இந்த 5ல எந்த நோய் நமக்கு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? முன்னாடி எல்லாம் கொரோனா வைரஸ்க்கு ஒரு ஆர்டிபிசிஆர், இன்ஃப்ளூயன்சாவுக்கு ஒரு ஆர்டிபிசிஆர் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருந்துச்சு. இப்ப மல்டிப்ளெக்ஸ் ஆர்டிபிசிஆர் கொண்டு வந்ததன் மூலியமா என்ன பண்றாங்க, ஒரே டெஸ்ட் தான் 5 வகையான நோய்களை நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லிட முடியும். சரியா? இததான் மருத்துவ பணிகள் கழகம் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகுது, இந்த மல்டிப்ளெக்ஸ் ஆர்டிபிசிஆர் பயன்படுத்துறது மூலியமா நமக்கு எந்த நோய் இருக்கு அப்படிங்கறத 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிட முடியும். வேகமா ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த உயிரை காப்பாற்ற முடியும். அதுதான் இதனுடைய சிறப்பம்சமாக இருக்கு. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, கடைசியா நேத்து ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுல கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா? என்ன புத்தகம் அப்படின்னா, திருக்குறளுக்கு அவர் உரை எழுதியிருக்கார். நம்ம பார்த்திருப்போம். திருக்குறளுக்கு உரை எழுதின புதின்மர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பரிமேலழகர், பரிபெருமாள், அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க இல்லையா? சோ அதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நவீன காலத்துல சாலமன் பாப்பையா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருப்பாரு. அந்த வரிசையில இப்ப நிறைய பேர் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 850 பேருக்கு மேல திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. அதுல லேட்டஸ்ட் அடிஷனா யார் வந்திருக்காங்க அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்திருக்கார். அவர் திருக்குறளுக்கு உரை எழுதின அவருடைய புத்தகத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்காருன்னா, வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு சொல்லி அவர் அந்த பெயரை வச்சிருக்கிறார். சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.